வெல்கம் டு சாந்தி உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸாக எல்லா ஹோட்டல்ஸு காஃபி ஷாப் எல்லா இடத்துலையுமே நல்லாவே கிடைக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா சீஸும் சிப்ஸும் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இதில் வேறு என்னென்ன ஃபில்லிங் பண்ணலாங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவில் தான் செய்வாங்க, இருந்தாலும் கோதுமை மாவில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீ எடுத்துருக்க சீத்தில் உப்பு இருக்குது அப்படின்னா இதில் கம்மியாக உப்பு சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். மாவு பிசைகிற பதம் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கு நடுவில் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா இதை ஊற வச்சு எடுத்துகிட்டு மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தோசையாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு டைம் இல்லை அப்படின்னாலும் இன்ஸ்டண்ட்டாக கூட செஞ்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். தண்ணி அட் அ டைமில் நிறையா ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசறி விட்டுட்டே வாங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் வரும் நமக்கு. வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தேய்ச்சி எடுக்க போகிறேன். இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் நல்லா கல்லை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கையால் தான் தேய்ச்சி எடுக்க போகிறோம். கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த கார்னர்லேருந்து அப்படியே தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மெலிசாக நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செஞ்ச உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சாகியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. கடையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக ஷேப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் மாவெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி மாதிரி வச்சுருப்பாங்களா, அதை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட தோசை திருப்பதியான இருக்கும், அதை வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா சைட்ஸ் எல்லாம் நல்லா தூக்கிட்டு வரும். அந்த டைமில் நமக்கு என்ன ஃபில்லிங் தேவையோ அதை செஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நான் இன்றைக்கி சீஸ் தான் வச்சு செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். சீஸ் நல்லா சூடான பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு சிப்ஸ் எல்லாம் நுறுக்கி போட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டான சீஸ் தோசை ரெடி ஆகிடும். சீஸுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதை கூட ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்படி இல்லைனா பீஸா சாஸெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மொசரலா சீஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு இன்னமும் வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபேமஸாக ஈவினிங் டைமில் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும், ஹோட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக சீஸெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது எல்லா பக்கமும் நமக்கு வரும். ஓரளவு சூடான பிறகு சிப்ஸை வந்து நல்லா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. என்ன வெரைட்டி உங்களுக்கு பிடிக்குமோ எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நமக்கு சூப்பராக செட் ஆகிடும். நார்மலாக கோதுமை மாவுலாம் சேர்த்து தோசை செஞ்சு கொடுக்கும்போது யாரும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதில்ல. அப்புறம் நம்ம அடைலாம் வீட்டில் செஞ்சுருப்போம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சீஸெல்லாம் போட்டு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ஃபைனலாக சிப்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நான் காமிக்கிறேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா தோசை இப்படி தான் வந்துச்சு. வெளியில் ப்ரௌன் ஸ்பாட்லாம் அங்கங்கே வந்துட்டு பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடும் போதும் க்ரன்ச்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வளர்கிற குழந்தைங்களுக்கு அப்பப்போ சீஸ் கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ரெசிபி அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.